வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதி ஊழியர்களின் செயலால் கண்ணீருடன் இந்திய பயணி. I'm in Sri Lanka right now. I'm in Colombo. கொழும்பில் பிரபல ஹோட்டலில் சந்தித்துக் கொண்ட முக்கிய அரசியல்வாதிகள். விமானத்தில் இலங்கை வந்த பிக்குவின் பணத்தை திருடிய சீன பிரஜை கைது. கண்டியில் நிலநடுக்கம், தேவையற்ற பீதி வேண்டாம். ரத்மலானையிலிருந்து மட்டக்களப்புக்கான விமான சேவை கோரிக்கை, ஜனாதிபதி இணக்கம், மகிழ்ச்சி செய்தி. கடமையில் இருந்து கொண்டு பணி புறக்கணிப்பென கூறி சிகிச்சை வழங்க மறுத்த வைத்தியர்கள், போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு. கணக்காய்வாளர் நாயகமின்றி நிதி அராஜகம், IMF-இல் முறைப்பாடு செய்யப் போகும் எதிர்க்கட்சிகள். ரஷ்ய கப்பலை தாக்கிய அமெரிக்கா, மிகப்பெரிய போரின் அறிகுறியா எனவும் அச்சம். இலங்கையை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அவசர அறிவுறுத்தல், 7 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. 3 நிமிடங்களில் இரத்த மாதிரி பரிசோதனை முடிவு, சாரதிகளுக்கு கடுமையாகும் சட்டம். இலங்கை விமானப்படைக்கு 10 உலங்கு வானூர்திகளை இலவசமாக வழங்குகிறது அமெரிக்கா. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு சார்பாக களத்தில் இறங்கியுள்ள பேராசிரியர்கள். மதுபான போத்தல் ஒன்றை 2000 ரூபாய்க்கு வழங்குங்கள், சாமர சம்பத். உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு விசேட சலுகை, பரீட்சை திணைக்களத்தின் புதிய அறிவிப்பு. வடக்கு மாநிலத்தில் உடம்புட இளங்குமன் என்ற ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார். எங்களோட ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் பராமரிக்கப்படலாம். முக்கியமாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் கொள்ளையாக வேண்டுகிறார்கள். அந்த குழந்தைகளை பராமரிக்கிறார். வடக்கு மாநிலத்தில் இருந்தால் முழு கஞ்சா கபின். இலங்கை ஹோட்டல் ஊழியர்கள் தனது கடினமான தருணத்தில் இரக்கத்துடன் செயற்பட்ட நிகழ்ச்சியான அனுபவத்தை பற்றி ஒரு இந்திய சுற்றுலா பயணி தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ள காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. இது இலங்கையின் விருந்தோம்பலின் உண்மையான அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறது. இது குறித்து அவர் தெரிவிக்கையில், இலங்கை விருந்தோம்பல் என்பது ஆடம்பரத்தை பற்றியதல்ல, இது அக்கறையை பற்றியது. குறிப்பாக நீங்கள் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் வேறொரு நாட்டில் இருக்கும் போது, அதுவும் உடல்நலக் குறைவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆடம்பர வசதிகளை விட அடிப்படையான மனிதாபிமான உதவிகளை கேட்காமல் இம்மக்கள் வழங்குவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் பதிவிட்டுள்ளார். இவ்வாறான பதிவுகள் எமது நாட்டின் அந்நிய செலாவணியை பெருமளவில் வழங்கும் இலங்கையின் சுற்றுலாத்துறையின் மீது நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பதிவுகளாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல்வாதிகள் கடந்த 7ஆம் திகதி இரவு சந்தித்துள்ளனர். பந்துல குணவர்த்தன தயாரித்த திரைப்படத்தினை பார்வையிடுவதற்காக திரையரங்கொன்றில் சந்தித்துள்ளனர். இதன்போது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளின் பல முக்கிய அரசியல்வாதிகள் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் தொடர்பான பல பிரச்சினைகளை மையமாக கொண்ட இந்த திரைப்படத்தில் நிலவும் அரசியல் நிலவரம் குறித்து அரசியல்வாதிகள் கலந்துரையாடியுள்ளனர். தாய்லாந்து பிக்கு ஒருவரிடமிருந்து பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் சீன பிரஜை ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாங்காக்கில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்த விமானத்தில் இருந்த போதே சீன பிரஜை தாய்லாந்து பிக்குவின் பணத்தை திருடியுள்ளார். தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து விமானம் மூலம் இலங்கைக்கு வந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த பிக்கு ஒருவரின் பணப்பை திருடப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாருக்கு முறைப்பாடொன்று கிடைத்துள்ளது. இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் விமானத்திற்குள் வைத்து பிக்குவின் பணம் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வந்தது. பின்னர் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் பிக்குவுடன் அந்த விமானத்தில் பயணித்த சீன பிரஜை ஒருவர் கொள்ளுப்பட்டி பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி மாவட்டத்தின் உடதும்பர பகுதியில் உள்ள தேவஹந்தியா கிராமத்தில் நேற்று மாலை 5:05 மணியளவில் சிறிய அளவிலான நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 2.2 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறிய நிலநடுக்கம் என்பதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதியடைய வேண்டாம் என்று புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. ரத்மலானையிலிருந்து மட்டக்களப்பிற்கான உள்நாட்டு வானூர்தி சேவை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சுக்களின் ஆலோசனை கூட்டத்தின் போதே ஜனாதிபதி இந்த இணக்கத்தை வெளியிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதேவேளை பாலையடிவட்டை கிராமத்தில் உள்ள ராணுவ முகாமை அகற்ற வேண்டும் என்று மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு அமைய 12 பேஜ் காணியை விடுவிக்கவும் இதன்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இது போதுமான
பொருத்தமானதல்ல என சுட்டிக்காட்டியதை அடுத்து முழு காணியையும் விடுவிப்பதற்கான ஆய்வினை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாகவும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அத்துடன் மட்டக்களப்பு வானூர்தி நிலைய வீதியை மண்முனை வடக்கு பிரதேச செயலகம் மற்றும் மாநகர சபைக்கு விடுவிப்பதற்கான அனுமதியை வழங்கும் அறிவித்தலை மட்டக்களப்பு வான்படையினருக்கு வழங்குமாறும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்த மலையக மக்களில் இருக்கிற குழந்தைகள் வந்து ரெண்டு விதமான பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள். ஒன்று மந்த போசனை, ரெண்டாவது வந்து இந்த அவர்களுடைய கல்வி தொடர்பான பிரச்சனை, மூன்றாவது இந்த பாதுகாப்பு பிரச்சனை. மலையக மக்களுடைய குழந்தைகளில் தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை பொறுப்பேற்பதாக 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பளையில் கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆசிரமத்தில் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவர்களுடைய பாத்ரூமுக்கு, அவர்களுடைய குளிக்கும் அறைக்கு வந்து கேமரா செட் பண்ணப்பட்டிருந்தது. அது தொடர்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய குமாரவடிவேல் குருபரன் போன்ற இனத்துக்கு ஒவ்வாத சில லோயஸுடைய வேலை காரணமாக அந்த வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டது. இதன் ஆழம் எப்படி என்றால், ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய பாத்ரூமுக்கு டொய்லெட்டுக்கு கேமரா பூட்டுற அளவுக்கு வந்து அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் தயவுசெய்து கணக்கில் எடுக்கும். அது மட்டுமல்ல, வடக்கு மாகாணத்தில் போரால பாதிக்கப்பட்ட இந்த விடயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது லயங்களுக்கும் அதே நேரத்தில் குடியிருப்புகளுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் வடக்கு மாகாணத்தில் போரால பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் எண்ணுக்கணக்காக இருக்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் இதுவரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பராமரிக்கின்ற நிலையங்கள் தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு கூட அரசாங்கம் இன்று வரைக்கும் எடுக்கல. நாங்கள் போய் பார்க்கிற நேரங்களில் SOS இருக்கிறது. SOS வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, உங்களுக்கு தெரியும், சேவா சோழண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் SOS. ஆனால் அது தவிர தனியார் நடத்துகின்ற எத்தனையோ தரம் குறைந்த குழந்தைகள் பராமரிக்கின்ற இடங்கள் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறது. ஸோ அதை அரசாங்கம் ஒரு கணக்கொன்றை எடுத்து அந்த பிள்ளைகளுடைய தகவல்களை எடுத்து அரசாங்கத்திட்ட கொண்டு வரணும். எங்களுடைய கௌரவ குழந்தைகளுக்கு சம்பந்தமான அமைச்சர் சாவித்ரி போல்ராஜிட்டையும் நான் நேரடியாக கேட்டிருந்தேன். ரெண்டாவது விடயம், இந்த குழந்தைகள் தொடர்பான விஷயத்தில் சாதாரணமாக வெளிநாட்டில் ஒரு குழந்தை வந்து துன்புறுத்தப்பட்டால் அவர்களுடைய ஹாட்லைனுக்கு கால் பண்ணுகின்ற போது போலீசார் நேர வருகிறார்கள். சைல்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் என்று இருப்பார்கள். அவர்களுக்கு போலீசாரை விட அதிக தராதரங்கள் இருக்கும். அவர்கள் நேரடியாக போய் இன்டர்வென்ஷன் செய்யலாம். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ அல்லது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் போய் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை பாரம் எடுக்கலாது. ஆகவே அரசாங்கம், நான் நினைக்கிறேன், இந்த விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும். அம்மனி இன்னொரு விடயத்தையும் சொல்லுறேன், சரியாக கவலைப்படுங்க. நீங்கள் ஒரு அம்மான்னு நினைக்கிறேன், நான் சரியாக கவலைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். முல்லைத்தீவில் வந்து மாஞ்சோலை வைத்தியசாலையில் ஒரு 2 வீக்ஸ் 2 கிழமைக்கு முன்னம் குகணேசன் டினோஜான்கிற பிள்ளை, 12 வயசு பிள்ளை, நான் ஒரு வைத்தியர் அதால் தான் சொல்கிறேன், 12 வயசு பிள்ளை உணவு ஒவ்வாமைக்கு அட்மிட் பண்ணப்பட்டு அங்கே அட்ரினலின் டைல்யூட் பண்ணாமல் அட்ரினலின் அடித்து அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது. எங்களுடைய சுகாதார அமைச்சர் இன்று வரைக்கும் அது தொடர்பான இந்த விசாரணையும் செய்யலை. ஜோஜி பாருங்க, தெற்கிலையோ அல்லது வந்து சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் ஒரு 12 வயது பிள்ளைக்கு அட்ரினலின் அடித்து அந்த பிள்ளை செத்து போயிட்டேன்டா. உதாரணத்துக்கு ஒரு அஸ்மா வந்தால் சல்பியூட்டமோல் நெபிலைஸ் பண்ணணும், ஹைட்ரோகோட்டிசோம் கொடுக்கணும், எதுவுமே இல்லை. அட்ரினலின் அடித்து பிள்ளை செத்துட்டது. உறவினர்கள் எல்லாம் வைத்தியசாலைக்கு வெளியால் இருந்து போராடுகிறார்கள். ஆனால் அது வெளியே தெரிய வரவில்லை. ஏனென்றால் வடக்கு கிழக்கு மாகாணம், எனக்கு தெரியல, உங்களுடைய மனச்சாட்சி ஒன்று இருந்தால் வடக்கு கிழக்கு மாகாணத்தையும் இதில் நீங்கள் சேர்த்துருக்கலாம். இந்த பிரேரணை நான் ஒரு எதிர்கட்சி, நான் நினைச்சால் இந்த பிரேரணையை எதிர்த்து தான் கதைக்க வேணும். ஆனால் உங்களுடைய நல்ல பிரேரணை என்றால் நான் உங்களுக்கு இதை ஆமோதித்து கதைக்கிறேன். ஏனென்றால் வடக்கு கிழக்கையும் சற்று பாருங்க, போரால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், அம்மா அப்பா இல்லாத எத்தனையோ குழந்தைகள் இருக்கிறார்கள், எத்தனையோ குழந்தை அநாதை இல்லங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு பணம் சேர்க்கிறோம் என்று வெளிநாட்டில் இருக்கிற டயஸ்போராக்கள் வந்து சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட, முக்கியமாக ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து பணம் கொள்ளையாக வேண்டுகிறார்கள் அந்த குழந்தைகளை பராமரிக்கிறோம். கடைசி நேரத்தில் விடுதலை புலிகளால் கடைசி நேரத்தில் வைத்திருக்கப்பட்ட குழந்தைகள் இடம்பெயர்ந்து இப்போது அவர்கள் வளர்ந்து கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள். ஆனால் இருக்கிறதுக்கு வீடு இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, இருக்கிறதுக்கு வீடும் இல்லை. ஆகவே இந்த பிரேரணையில் நீங்கள் வடக்கு மாகாணத்தையும் அல்லது வந்து போரால பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளையும் சேர்த்துருந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு விடயம். அடுத்தது இன்னொரு விடயம் சொல்கிறேன் என்றால், இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம். எனக்கும் குழந்தை ஒன்று இருக்கிறது. இந்த குழந்தைகள் என்றது எங்களுடைய எதிர்காலம். அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் வந்து நாங்கள் தலகிறத நாங்களோட எதிர்த்து தான் கதைக்க வேண்டும். என்றால் 6ஆம் ஆண்டு பிள்ளைகளுடைய பாட புத்தகத்தில் நாங்கள் சேர்க்கப்படும் இந்த பாராளுமன்றத்துக்கு முதலாக இந்த சமலிங்க சம்பந்தமான விடயத்தை கொண்டு வந்தது நான்.
ஒரு பால் நன்றி ஒரு பால் புணர்ச்சி தொடர்பான விடயத்தை இந்த பாராளுமன்றத்தில் முதலாக சமர்ப்பித்தது நான். ஆகவே அதன் பிறகு அப்போது யாருமே நம்பவில்லை, அப்போது விடயம் இருக்கின்றதை நம்பவில்லை. ஆனால் அந்த விடயத்தில் அது தவிர வடக்கு மாகாணத்து குழந்தைகளுடைய ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் வந்து வடக்கு மாகாணத்தில் இருக்கிற வைத்தியர்கள் கூட தெற்கில் வந்து வேலை செய்து பிரபல்யமான வைத்தியர்களாக இருந்தவர்கள். ஆனால் இப்போது வடக்கு மாகாணத்தில் இருந்தால் முழு கஞ்சா கபின் எல்லாமே வடக்கு மாகாணத்தில் இருந்தால் இந்தியா ஊடாக தெற்கு கொண்டு வரப்படுது. ஆகவே குழந்தைகளுடைய எதிர்காலம் என்று நீங்கள் பார்க்கல, அந்த விடயங்களை பார்க்கணும். ஆனால் இந்த குழந்தைகளுக்கு பராமரிப்பு நிலையம் கட்டுறதில் ஜேவிபி அரசாங்கம் இந்த விடயத்தை கொண்டு வதை நான் ஆமோதிக்கிறேன். ஏனென்றால் எங்கள்ட வடக்கு மாகாணத்தில் கூட உங்களோட இளங்குமரன் என்ற ஒரு குழந்தை ஒன்று இருக்கிறார். அந்த குழந்தைக்கு சில இடங்களில் என்னத்தை கதைப்பது என்னத்தை கதைக்காது என்று கூட தெரியாது. ஆகவே இந்த குழந்தைகள் பராமரிப்பு நிலையம் மிக முக்கியமானது. முக்கியமாக என்பிபி அரசாங்கத்துக்கு இது முக்கியமாக. ஏனென்றால் இளங்குமரன் போன்ற குழந்தை பிள்ளைகள் வந்து எங்களோட ரஜீவன் போன்ற வயது போன குழந்தை பிள்ளைகள் வந்து பராமரிக்கப்படலாம். ஆகவே ஆனால் இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற போரால் பாதிக்கப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து தாங்கள் ஏதாவது ஒரு நல்ல விடயம் ஒன்றை செய்யணும். எத்தனையோ தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் வடக்கு மாநிலத்தில், முக்கியமாக கிளிநொச்சி வருமானம் குறைந்த மாவட்டம், முல்லைத்தீவு வருமானம் குறைந்த மாவட்டம், மன்னார் வருமானம் குறைந்த மாவட்டம், வவுனியா வருமானம் குறைந்த மாவட்டம். ஆகவே இப்படியான ப்ரொபோசல் கொண்டு வரும்போது தெற்கு மலையகம் என்று மட்டும் கொண்டு வராமல் வடக்கையும் சேர்த்து வடக்கில் வாழுகின்ற தமிழ் மக்கள் கூட இந்த நாட்டின் பிரஜைகளாக நீங்கள் கருதி இந்த பிரேரணையை கொண்டு வந்திருங்களா நன்றாம். ஆனால் உங்களுடைய இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கிறேன். நல்ல விடயம். தேங்க்யூ. அரச வைத்தியசாலைகளில் கடமையில் இருந்து கொண்டு பணிப்புறக்கணிப்பு எனும் பெயரில் நேற்று முன்தினத்திலிருந்து 3 நாட்களாக பொதுமக்களுக்கு சிகிச்சை வழங்க மறுத்து வரும் வைத்தியர்களுக்கு எதிராக அக்கரைப்பற்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கல்முனை பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் கீழுள்ள வைத்தியசாலைகளில் 3 நாட்களாக வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக பல மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் உள்ள மனசாட்சியற்ற விடயம் என்னவென்றால் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடும் அனைத்து வைத்தியர்களும் அந்த நாட்களில் கடமையில் இருந்ததாக குறிப்பிட்டு அதற்குரிய சம்பளத்தையும் பெறுவதாகவும் முறைப்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றனர். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சருக்கு எதிரான ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதனை சுகாதார திணைக்களம் அல்லது சுகாதார அமைச்சு அல்லது வேறு தொடர்பான நிறுவனங்களில் முறையிட்டு தீர்வை பெறுவதுதான் பொருத்தமான வழியாகும் என்றும் அதை விடுத்து மக்களுக்கு சிகிச்சை வழங்க மறுப்பது கொடுஞ்செயலாகும் என்றும், எனவே இந்த கருணைய வைத்தியர்கள் அனைவரும் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அதற்காகவே அவர்களுக்கு எதிராக இன்று போலீஸ் நிலையத்தில் நாம் முறைப்பாடு செய்துள்ளோம் எனவும் முறைப்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மதுபான போத்தல் ஒன்றை 2000 ரூபாய்க்கு வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் கடந்த நாட்களில் இச்சட்டவிரோத மதுபானங்களால் இடம்பெற்ற உயிரிழப்புகள் மற்றும் அதன் விற்பனை தொடர்பிலும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுபானங்களின் விலை குறைப்பு தொடர்பில் இதற்கு முன்னரும் சாமர சம்பத் பல்வேறு தடவைகள் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை விமானப்படைக்கு 10 TH-57 ரக உலங்கு வானூர்திகளை அமெரிக்கா இலவசமாக வழங்குவதாக தனது பதவிக்காலம் நிறைவடைந்து செல்லவுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தெரிவித்துள்ளார். இந்த உலங்கு வானூர்திகளுக்காக அமெரிக்கா எந்தவித கட்டணத்தையும் வசூலிக்காதென்பதும் மேலதிக பாதுகாப்பு தளபாடங்கள் திட்டத்தின் கீழ் இவை இலங்கைக்கு மாற்றப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள கணக்காய்வாளர் நாயகத்தை அரசாங்கம் நியமிக்க தவறியமை தொடர்பில் எதிர்க்கட்சிகள் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியிடம் முறைப்பாடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பொதுநிதி மீதான அதிகாரம் பாராளுமன்றத்திடம் உள்ளதென்றும் தற்போது நாட்டில் சட்டமா அதிபர் இல்லாமல் பாராளுமன்ற விவகாரங்கள் விவாதிக்கப்படுகின்றன எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கு சார்பான ஒரு சட்டமா அதிபரை நியமிக்க சதி செய்கிறார் என்றும் இது தாமதத்திற்கு காரணமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் ஆரம்பமாகிவிடுமோ என்று அச்சப்படும் அளவிற்கு ஒரு சம்பவம் வட அட்லாண்டிக் கடலில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க தடைகளை மீறி ஈரானிய எண்ணெய் கடத்தி சென்றதாக குற்றஞ்சாட்டி ரஷ்ய கொடியின் கீழ் பயணித்த ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது. முன்னர் பெல்லா என அழைக்கப்பட்டு தற்போது மரினேரா என பெயர் மாற்றம் பெற்ற அந்த கப்பல் வட அட்லாண்டிக் கடலில் அமெரிக்க படைகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. 2 நாட்டு வல்லரசுகள் ஒன்றோடொன்று கடலில் சந்தித்துக் கொண்ட தருணமாகவும் பயங்கரமான உலக யுத்தம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சநிலை உருவாகிய தருணமாகவும் அது காணப்படுகிறது.
தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த சில மணித்தியாலங்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது இன்று 9/1/2026 மாலை 5:30 மணி முதல் இரவு 11:30 மணி வரையான காலப்பகுதியில் ஹம்பாந்தோட்டை மற்றும் கல்முனைக்கு இடையில் கரையை கடக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நாட்டின் பல பாகங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதென்றும் மேலும் தென்கிழக்கு கடற்பரப்புகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு திரும்புமாறும் கோரப்பட்டுள்ளனர். அத்துடன் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதால் கரையோர பகுதிகளில் வசிப்போர் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதேவேளை அம்பாறை, மட்டக்களப்பு, பொலனறுவை, அனுராதபுரம், திருகோணமலை, வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தும் சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதுவரை சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாத பிற போதைப் பொருட்களை உட்கொண்டு வாகனம் செலுத்தும் சாரதிகளுக்கு எதிராக நேற்று முதல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பிற போதைப் பொருட்களை உட்கொள்பவர்கள் குறித்து ஆய்வகத்தில் நடத்தப்படும் இரத்த மாதிரி பரிசோதனை மூலம் 3 நிமிடங்களில் 12 மருந்துகளுக்கான முடிவுகளை பெற முடியும் என்றும் கூறியுள்ளார். இதற்கமைய பரிசோதனை முடிவுகளை அச்சிட்டு சாரதிகளுக்கு வழங்கலாம் என்றும் இதற்கெதிராக வழக்கு தொடரலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக நடத்தப்படும் வெறுப்பு பேச்சு மற்றும் அவதூறு பிரச்சாரங்களை நிறுத்துமாறு 58 பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் பிற துறைகளை சார்ந்த அறிஞர்கள் கையெழுத்திட்டு எதிர்ப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இலங்கை பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரான டாக்டர் ஹரணி அமரசூரிய மீது தொடுக்கப்படும் தீங்கிழைக்கும் அவதூறு பிரச்சாரம் மற்றும் தனிப்பட்ட தாக்குதல்கள் குறித்து அவர்களின் கவனம் ஈர்க்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம் மேலோங்கியுள்ள சமூகத்தில் நாகரீகம் மற்றும் கண்ணியத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட இந்த தாக்குதல்கள் ஆழ்ந்த கவலையை அதிர்ச்சியையும் வெளிப்படுத்தியுள்ளதென்றும் அவர்கள் கூறுகின்றனர். இந்த குற்றச்சாட்டுகள் பெண்களுக்கு எதிரான வைராக்கியம், வெறுப்பு மற்றும் தீமையை அடிப்படையாக கொண்டவை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் சமூகத்தின் மிகவும் பின்தங்கிய மற்றும் குறுகிய மனப்பான்மை கொண்ட கூறுகளால் தொடுக்கப்பட்டுள்ள இந்த பிரச்சாரங்களால் ஏமாற வேண்டாம் என்றும் பொதுமக்களை வலியுறுத்துவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக தமது தேசிய அடையாள அட்டை அல்லது ஏனைய அடையாள ஆவணங்களை இழந்த மாணவர்கள் தபால் அடையாள அட்டை அளவுள்ள உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்களை சமர்ப்பித்து பரீட்சைக்கு தோற்ற முடியும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் தெரிவித்துள்ளார். பரீட்சார்த்திகள் தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஒன்றினை சமர்ப்பிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பாடசாலை விண்ணப்பதாரிகள் அதிபரால் சான்றளிக்கப்பட்ட மற்றும் வலய கல்வி பணிப்பாளரால் உறுதிப்படுத்தப்பட்ட 2 புகைப்படங்களுடன் கூடிய தற்காலிக அடையாள அட்டையை பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் தனிப்பட்ட விண்ணப்பதாரிகள் கிராம உத்தியோகத்தர் மற்றும் பிரதேச செயலாளரினால் உறுதிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களுடன் கூடிய தற்காலிக அடையாள அட்டையை சமர்ப்பிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் பாடசாலை சீருடை இல்லாவிட்டால் தமக்கு பொருத்தமான ஆடைகளை அணிந்து பரீட்சைக்கு தோற்ற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலநிலையால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தமக்கு அருகில் உள்ள பாதுகாப்பான பரீட்சை நிலையத்தில் பரீட்சைக்கு தோற்றுவதற்கான வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.